வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். அதாவது மகர்ஷி அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் தத்துவங்கள், நமது வாழ்க்கைக்கான இந்த தத்துவங்கள், அதில் ஒரு நுணுகி உணர வேண்டிய ஒரு தத்துவம் என்று சொன்னால் அது இந்த இடம்தான். ஏனென்று சொன்னால், மனித வாழ்க்கையில் துன்பமும் இடையூறுகளும் நோய்களும் எங்கு தொடங்குகிறது என்ற இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதை ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இடம் இதுவாகத்தான் இருக்கிறது. தலை காவேரி என்று சொல்வார்கள், கங்கோத்திரி, யமுனோத்திரி என்று சொல்வார்கள். இது என்ன என்று சொன்னால், அந்த காவிரி நதி தொடங்கிய முதல் இடம், அதைத்தான் தலைக்காவேரி என்று சொல்வார்கள். அதுபோல இந்த கர்மவினை தொடங்கிய இடம் இது. அது தொடங்கி இப்பொழுதெல்லாம் வளர்ந்து அது வேரூன்றி பெரிய பெரிய மரமாக நின்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய மரமே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு சமுதாயத்துல. ஆனால் இதை தொடங்கிய இடமாகி அந்த விதைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கருவுக்குள்ளாக போய் அதை நாம் உணரக்கூடிய அளவுக்கு மகரிஷி தத்துவத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த தேவைகள் மூன்றில் அளவு முறை மீறியது இன்று பெரிய கர்மவினை ஆலம்பரம் போல் வளர்ந்திருக்கிறது. இப்போ நமக்கு தொடங்கிய இடமே தெரியல. ஏன்னா அதை தொடங்கி விட்டவர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி எங்கேயோ தொடங்கினாரு. அங்கு தொடங்கியது இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது? அது சங்கீத கர்மமாக நமக்கு வந்து வளர்ந்தது. நமக்கெல்லாம் இந்த கர்மவினை நம்ம சங்கீத கர்மத்தில் ஒரு பெரிய மரமாக வளர்த்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையிலேயே மீண்டும் செயல்களை செய்து 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 என்ன பண்றோம்? அந்த கர்மவினையை கூட்டிக் கொண்டே செல்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அதே போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அவர்கள் வாழ்ந்தது போல் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் அடைந்த துன்பம் அளவுக்கு நாம் அடைகிறோமா என்றால் கூட இருக்குதே. ஏன் அப்படி இருக்கிறது என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டுமா வேண்டாமா? செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த சஞ்சீத கர்மம், அவர்கள் அந்த அளவில் அவர்கள் துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள். இப்ப நமக்கு வந்தது, நாம் அதன் மேல் மீண்டும் செய்து 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 அதனுடைய வீரியத்தை கூட்டிக் கொள்கிறோம் அல்லவா? அப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை இந்த கர்மவினையினுடைய வீரியம் கூடிக்கொண்டேதான் செல்கிறது. அப்ப இப்போ இந்த கர்மவினை தொடங்கிய இடம் அங்க இருக்கு, அங்க இருக்கு. இப்ப அதை சிந்தனையாக நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால், இப்போ இந்த கர்ம வினையை இப்ப இன்னும் என்ன பண்றது? அடுத்த தலைமுறைக்கு நாம் இருப்பதை குறைத்து கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி தான் இந்த ஆன்மீக பயிற்சி. இப்ப நம்ம வேதாத்திரியம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் எல்லாம் சில பேர் சொல்றாங்க, இந்த பிறவியிலேயே இறைநிலை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தால், இந்த இறைநிலை அடைவதற்கான பிறவிகளை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய செயல்களை செய்து கொண்டு இந்த பிறவியிலேயே இறைநிலை அடைந்து விடுவோம். இதை எங்கேயோ போய் ஒரு மால்ல போய் ஒரு கடையில போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. முடியவே முடியாது. நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்றால், இருக்கக்கூடிய அந்த கர்மவினையை கூட்டிக் கொள்ளாமல் நிறுத்தி இருக்கிறதை எந்த அளவுக்கு குறைத்து நமது சந்ததிகளுக்கு கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் அந்த வேலையை செய்தாலே நாம் வேதாத்திரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப இப்ப இதை எப்படி நாம்
உணர்ந்து கொள்வது என்றெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நான் குறைச்சிருக்கிறேனா, நான் குறைஞ்சிருக்குதா, இது என் குழந்தை குறைஞ்சு போயிருக்குதா, இதெல்லாம் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு தெரிந்த ஒரு வழி என்ன என்று பார்த்தால், அது இப்போ நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அந்த ஜாதக அமைப்பும் நம்மளுடைய ஜாதக அமைப்பிலிருந்து எந்த அளவுக்கு அது மேன்மையாக இருக்கிறது அல்லது எந்த அளவுக்கு துன்பகரமாக இருக்கிறது என்பதை பார்த்தாலே நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தோம் என்பது தெரியும். அது இன்னும் பேரனுடைய அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு குறைத்திருந்தோம், நமது குழந்தை நமது பையன் எந்த அளவுக்கு குறைத்திருக்கிறான், இப்படி அதனுடைய அளவீடை அதில் ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அதை கணிக்க வேண்டும் என்றே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாலே நாம் குறைத்திருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் இந்த ஜாதகத்தை பார்க்க வருகிறார்களே, அவர்களுடைய குழந்தை ஜாதகத்தை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னார், அவர்களை விட கர்மவினையை கூட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரியக்கூடிய ஜாதகங்கள் தான் இன்றைக்கு நிறைய என்கிட்ட பார்க்க வர்ற என்கிட்ட கொடுக்குறவங்க அப்படிதான் பார்க்க முடியும். நான் ப்ரொஃபஷனா பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப நொந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் கர்மவினை கூடி இருக்கக்கூடியதைத்தான் காட்டுகிறது. அப்ப இது எப்படி இதை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகுவது என்று பார்க்கும் பொழுது, தொடங்கிய இடத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம். தொடங்கிய இடம் என்ன? தேவைகள் 3ல் அதில் அதிகமாவதுதான் தொடங்கிய இடம் என்று சொல்லிவிட்டோம். இப்பொழுதும் நாம் அதை கூட்டிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொடங்கிய இடத்துக்கு வர வேண்டும். இந்த தேவைகள் 3ஐ தேவையின் அளவில் வைத்துக் கொண்டு அதை அதிகப்படுத்தாமல் இருக்கிறோம். இப்ப அதை சௌகரியத்துக்காக நாம் அதையே படுத்துகிறோம். ஆனால் அது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப ஒரு உதாரணம் வச்சுக்கொள்வோம். இப்ப பாருங்க, இப்போ ஒரு காலத்திலே ஒரு கொஞ்சம் பேர் சைக்கிள் வச்சிருப்பாங்க, மற்றவங்க நடந்து போவாங்க. ஒரு சௌகரியமாக போய் வர்றதுக்கு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவரெல்லாம் சைக்கிள் வச்சிருக்காரேன்னு ஒரு ஏக்கத்தில் பல பேர் இருந்தார்கள். அப்ப என்ன ஆகுது? அது துன்பம். அப்ப இது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த இயற்கை வளத்தை எல்லோரும் சமமாக அனுபவிப்பதற்கு பதிலாக ஒருவர் அந்த தேவையை கூட்டி அனுபவிக்கும் பொழுது மற்றவர்களுடைய மன உணர்வு இருக்கிறதெல்லாம் அது கர்மவினை. அப்ப அன்றைக்கு அது கர்மவினையாக மாறியது. அதற்குரிய விளைவு நம்ம கொஞ்சம் சௌகரியமாக அனுபவித்தாலும் கர்மவினை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு சாதாரண சைக்கிள் அப்படிங்கிறது இல்லாத ஆளே கிடையாது. எல்லாரும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது சாதாரணமாக மாறிவிட்டது. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு சைக்கிள் வாங்கினீங்கன்னா அது அது தேவைக்கு சௌகரியத்துக்காக ஒரு சைக்கிள் வாங்கினீங்கன்னா கர்மவினையாகமான ஆகாது ஆகாது. அப்ப அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்த பிறகு அது யாருக்கும் துன்பமாக மாறுவதில்லை. இப்படிதான் பார்க்க வேண்டும். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கூட சொல்வேன், வட்டிக்கு கொடுப்பது கர்ம வினையா என்று கேட்டார்கள். ஆமாம், வட்டி வாங்குவது கர்ம வினை என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். என்ன புரிதல்? இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். ஒரு பேங்க்ல ஒரு 6.5%, 7% அப்படின்னு நிர்ணயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. இது எதை வைத்து நிர்ணயம் பண்ணுகிறார்கள்? இது இந்த வாழும் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிரமத்தை கொடுக்காத ஒரு வட்டி விகிதம் என்று அதை நிர்ணயம் பண்ணி அதைத்தான் என்ன பண்றாங்க, பேங்க்ல கொடுக்குறாங்க. அப்ப பேங்க்ல ஒரு 8% அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. 8% முக்கா வட்டின்னு வச்சுக்கோ. இது ஒரு சிரமத்தை யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வட்டிக்கு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு பாவம் இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? பேங்க்லயே போட்டீங்கன்னா உனக்கு பாவம் இல்லை, ரைட்டு. அது சமுதாயம் ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது.
ஆனால் அதே பேங்க் வட்டிக்கு நீ வெளியில கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி வாங்க முடியல சார் அப்படிங்கிறாங்க. ஏன்? அவங்க அதிக வட்டி இருக்கிறது தான் கட்டுறாங்க, நம்மளத கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இந்த கணக்கீடுகளை இப்படியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக தேவையின் அளவிலே தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் சௌகரியமாக வாழ்ந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த சௌகரியம் என்பது இந்த சமுதாயத்தில் எல்லோரும் ஓரளவுக்கு அந்த சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சௌகரியத்துக்கு போங்க. எல்லாரும் இன்னைக்கு பஸ்ல ஏறி போறோம், சௌகரியமாக போறோம், எல்லாரும் போறோம். ஏன்? தேவை அப்படிங்கிறது நடந்தே போலாமே அப்படின்னா எல்லோருக்கும் அந்த வசதி இருக்கும்போது அது துன்பமாக மாறவில்லை. அந்த அளவு அதை மீறும் போது அங்கதான் கர்மவினை. இந்த இடத்துல நம்ம பாருங்க, அதை மீறும் போது நமக்கு என்ன வருது பாருங்க. எங்கள்கிட்ட எல்லாம் பைக் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அந்த உறவினர்கள்ட்ட எல்லாம் அதை காமிக்கிறோம் பாத்தீங்களா? நிறைய இடத்துல இப்படி இருக்கிறது. அவர்களிடமெல்லாம் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கிறது என்று சொன்னோன்னே அதை எடுத்துக்கொண்டு காமிக்கிறோம் பாருங்க. அதை காமிக்கிறதுக்கு பேர் என்ன என்று சொன்னால், நான் கர்மவினையை சேர்த்து விட்டேனே, எனது குழந்தைகளுக்கு, எனது பேர குழந்தைகளுக்கு கர்மவினை கூட்டி விட்டேனே, பாருங்க பாருங்க பாருங்கன்னு காமிக்கிறதாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது? தேவைகள் ஆடம்பரமாக அனுபவிப்பது என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது. அங்குதான் கர்மவினை உச்சமாக போகிறது. நோய்களினுடைய தன்மையும், மனதினுடைய வேதனைகளினுடைய தன்மையும், மனரீதியாக பாதிக்கக்கூடிய தன்மையும், இயற்கையினுடைய சீற்றங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று கூட இயற்கை சீற்றத்தை பற்றி பேசணும். அதுல பாருங்க, நிலத்தின் மூலம் பூகம்பம், அது 2 இடத்துல இந்த 4 நாள்ல பூகம்பம் வந்திருக்கிறது. நீர், அதை நாம் பார்த்து விட்டோம். நெருப்பு, ரொம்ப நாள வெடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு எரிமலை, பெரிய எரிமலை நேற்று வெடிச்சிருக்கு. காற்று, ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காவிலையும் புயல் வீசிய அது சூறாவளி காற்றோடு இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்கு. அதே சமயம் கேரளால கொரோனா வந்துருச்சு. 5 பஞ்சபூதங்களும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி போட்டு இப்பொழுது உலகத்தில் இந்த விளைவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். இது எல்லாம் எதனான அடிப்படையில்? தேவைகளை மீறிய கர்மவினை. அப்ப இப்ப நம்ம எங்க விழிப்புணர்வோட இருக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தேவைகளை நிறைவேற்றுவதில் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டால் நாம் கர்மவினை கொட்டிக் கொள்ளாமல் இருக்கலாம். நமது சந்ததிகளுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான, ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்வதற்கான வழிவகை செய்வதாக இருக்கலாம். இதை பெரியவர்கள், உணர்ந்தவர்கள் அதை நாம் நடைமுறைப்படுத்தி அந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு நல்ல சமுதாயமாக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.